அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள். திருமண பொருத்தத்துக்கு ஏன் தனியாக விதி வகுக்கணும் அப்படிங்கிற கேள்வி அநேகருடைய கேள்வியாக இருக்குது. திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது உயிர்காரகத்துவத்தோடு தனித்துவமாக இயங்கக்கூடிய ஒரு பிரிவு. ஜோதிடத்தில் பொருள்காரகம், உயிர்காரகம் என 2 பிரிவுகள். இந்த 2 பிரிவும் தனித்தனியாக செயல்படும். ஒரே கிரகம் உயிர்காரகத்துவத்திற்கு ஒரு பலனையும், அதே கிரகம் பொருள்காரகத்துவத்திற்கு இன்னொரு பலனையும் தரக்கூடிய பேராற்றல் மிக்கது ஜோதிட விதிகள். அந்த வகையில் இந்த ஜாதகர் 24/1/1969 9:10 PM வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர். அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம். இவர் பரமக்குடி அப்படிங்கக்கூடிய ஊரில் பிறந்திருக்கார். இவருக்கு 55 வயசு முடிஞ்சு போச்சு, 56 வயசு, கல்யாணம் நடக்கலை. இப்போ இது ஏன் கல்யாணம் நடக்கலை அப்படிங்கிற கேள்விக்கு பலருடைய ஜோதிடர்களுடைய பலருடைய கேள்வி என்னன்னு கேட்டால், ஏன் நடக்கலை அப்படிங்கிறத தனக்கு தெரிந்த மாதிரி ஏதாவது ஒரு விடையை கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். ஆனால் உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆவலாக இருக்காங்க. எல்லா ஜோதிடர்களுக்கும் இந்த எண்ணம் இருக்குது. இதற்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு ஜோதிடம்னா அப்பா ஜோதிட சூத்திரம், ஆத்மா ஜீவா சரீரா முறை 64 விதிகள் தான் தெளிவான, உண்மையான, நேர்மையான, ஒப்புக்கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விதியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இவருடைய ஜென்ம நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தார். ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறும் முறை ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு தலைவிதியை தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இவர் இந்த குழந்தை முதல் குழந்தை. இப்போ ஜென்ம நட்சத்திரம் கேது. அவர் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் கன்னி ராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஜென்ம நட்சத்திராதிபதியான அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னா கேதுவே இயற்கையாகவே தலைமை பண்பு உடைய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்கிறார். இது பார்த்திங்கன்னா வளர்பிறை சந்திரன் கேது சாரம் ஏறினார், அது ஒரு தலைமை பண்பு. கேது என்பது ஒரு தலைமை பண்பு. அவர் சூரியன் சாரம் ஏறினார், அது ஒரு தலைமை பண்பு. இதுபோல் இந்த தலைமை பண்பு இல்லாமல் ஒருவர் நிச்சயமாக முதல் குழந்தையாக பிறக்க முடியாது. அந்த சூரியன் பார்த்திங்கன்னா மீண்டும் சந்திரன் சாரம் ஏறினார். வளர்பிறை சந்திரன் தான். சூரியன், சந்திரன், கேது இப்படி தான் வருது இதுக்குள்ள. இப்போ இந்த இதில் நேர்மையாக இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சூரியன் சந்திரன் சாரம் ஏறினார், சந்திரன் கேது சாரம் ஏறினார், கேது மீண்டும் சூரியன் சாரம் ஏறினார் அப்படின்னு வரும்பொழுது இது நல்ல பொருத்தம், நல்ல வசிய பொருத்தம் சூரியனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஏனென்றால் சூரியன் பார்த்திங்கன்னா ஒரு ஜீவகிரகம். அந்த ஜீவகிரகம் 9ஆம் பாவத்தில் என்ற சந்திரன் சாரம் ஏறினார். அந்த சந்திரன் கேது சாரம் ஜென்ம நட்சத்திர அதிபதி சாரத்திலே ஏறினார். அந்த ஜென்ம நட்சத்திராதிபதியான கேது மீண்டும் சூரியன் சாரத்திலே ஏறி நிற்கிறார். இது மாதிரி இருந்தால் இது நல்ல வசிய பொருத்தம்னு அப்பா ஜோதிட சூத்திரத்தில் நாங்களே ஏற்கனவே சொல்கிறோம். ஆனால் ஏன் அப்படி கல்யாணம் நடக்கலை, ஏன் அப்படி நடக்காமல் இருக்குது, ஏன் அதை சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கான விதியை பார்த்தோம்னா, சூரியன் அப்படிங்கிறத ஏன் சேர்த்தக்கூடாது, மனைவியாக வரதுக்கான யோகம் அதுக்கு இருக்கான்னா எப்படி தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு இயற்கையாகவே வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவோண நட்சத்திரம் தான் வைநாசிக நட்சத்திரம். அந்த வைநாசிக நட்சத்திரத்திலேயே சூரியன் அமர்ந்தார். எனவே வைநாசிகத்தை சூரியனே செய்து விடுவார். சூரியனோடு புதன் சேர்ந்தார். புதனும் திருவோணத்தில் அமர்ந்திருப்பதால் வைநாசிகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தை திருமணம் செய்தால் மனைவி நிலைக்க மாட்டார். அந்த திருமணம் ரத்தாகிவிடும். மேலும் அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்திற்கு 6ஆம் பாவத்தில் நின்றார். லக்னாதிபதி லக்னத்திற்கு மறைந்தார். ஒரு பாவாதிபதி தன் பாவத்திற்கு மறைந்து விட்டால் அந்த பாவ பலனை தரமாட்டார். ஆனாலும் தருவார். எப்படி தருவார்னா,
அந்த பாவாதிபதி லக்னத்திற்கு உரியவர், சிம்ம லக்னத்திற்குரியவர் லக்னத்திற்கு 6இல் மறைந்த காரணத்தினால் லக்ன பலனை தரமாட்டார். ஆனால் அவர் லக்னத்திற்கு மறையாமல் நின்ற கிரகத்தினுடைய தசாபத்துகள் நடக்கும் காலத்தில் அவரோடு இணையும் பொழுது அந்த பாவ பலனை தருவார். 64 விதிகளில் இது ஒரு விதி. இப்போ முதல் விதியாக நம்ம சொன்னோம், சந்திரனுக்கு 22வது நட்சத்திரமாகிய வைநாசிக நட்சத்திரத்தில் சூரியனும் புதனும் நின்றதால் பொருத்தம் சேர்க்கக்கூடாது. இது ஒரு விதி. புதனும் போயிட்டாரு, அது ஒரு விதி. இப்போ சூரியனும் புதனும் இருக்காங்க, அதுக்கு திரிகோணத்தில் பார்த்தீங்கன்னா குரு இருக்காரு. குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவரும் சந்திரன் சாரம், அதாவது திருவோணத்தினுடைய திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல. அதனால் சூரியன் புதன் குரு இவர்கள் மூவரும் மனைவியாக வந்தால் பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சூரியன் போச்சு, புதன் போச்சு, குரு போச்சு. அதுக்கு அடுத்து தான் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரனோ லக்னத்துக்கு 10ஆம் பாவாதிபதி லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் அமர்ந்து குருசாரம் ஏறினார். இப்போ இந்த குரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 22வது நட்சத்திரத்தினுடைய திரிகோணத்திலே திருமண தடையை செய்யக்கூடிய இடத்துல தான் அவர் உட்கார்ந்திருக்காரு. மேலும் அவர் வக்ரம் ஆகிவிட்டார். எனவே சுக்கிரன் 7இல் நின்றாலும் வக்ரம் பெற்ற குருசாரம் ஏறி இருப்பதால் அவர் மனைவியை ஏற்க மறுக்கிறார். அல்லது திருமணம் செய்து கொண்டால் குடும்பம் நம்மால் நடத்த முடியுமா என்ற சந்தேகம் அவருக்கு வருகிறது. எனவே அவர் பின்வாங்குகிறார். களத்திர ஸ்தானாதிபதி களத்திர பாவத்திலே அமர்ந்து குருசாரம் ஏறினார். குடும்பஸ்தானத்திலே இருக்கக்கூடிய குருசாரம் ஏறினார். அந்த குரு பகவானோ வக்ரகதியில் இருப்பதால் சுக்கிரனை ஏற்க குரு மறுக்கிறார். எனவே சுக்கிரன் வர முடியவில்லை. ராகு என்ற கிரகம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்திலே பிறந்த ராகுனா சனிச்சாரத்தில் ஏறினார். அவர் லக்னத்திற்கு 8இல் நின்றார். 8ஆம் பாவத்தில் நின்ற சனிச்சாரம் ஏறினார். அந்த சனி பகவான் அஸ்தங்கம் மற்றும் வக்ரம் பெற்ற புதச்சாரத்தில் ஏறினார். எனவே திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரமும் வர முடியாது, பூசம் மனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவரும் வர முடியாது. ஆக இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது செவ்வாய் இருக்கார். செவ்வாயும் வக்ரம் பெற்ற குருசாரத்தில் ஏறினார். செவ்வாயையும் குரு மறுத்து விட்டார். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரு, செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, கேது எல்லாம் போச்சு. மிச்சமாக இருக்கிறதுனா கேது இருக்காரு, அது ஜென்ம நட்சத்திரமாக இருக்குது. அடுத்ததாக சந்திரன் இருக்கிறார். 9ஆம் பாவத்தில் நின்ற 12ஆம் பாவ அதிபதியான சந்திரன் 9ஆம் பாவத்திலே பாக்கியஸ்தானத்திலே நின்று பாதகாதிபதியுமாகி, பாதகஸ்தானத்திலே நின்றால் அவர் பாதகாதிபதியுமாகி அந்த சந்திரன் அஸ்வினி கேது சாரம் ஏறினார். எனவே இங்கே 7ஆம் பாவ அதிபதி செய்ய முடியாத வேலையை 9ஆம் பாவத்தில் இந்த சந்திரன் செய்து முடிக்க தயாராக இருக்கிறார். அது 9ஆம் பாவம் என்பதால் 2ஆம் திருமண விதியோடு அது இணைகிறது. 9ஆம் பாவத்தில் இந்த சந்திரன் பாதகாதிபதியாகவும் இருப்பதால் விதிமீறிய திருமணம் அப்படிங்கிற விதியோடு இந்த திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு 9 மற்றும் 2ஆம் பாவ தொடர்பு அங்கே கிடைக்கிறது. லக்ன தொடர்பு வேண்டுமானால் சூரியன் வரணும். சூரியன் தன்னுடைய வீடாகிய சிம்மராசியில் எப்போது பிரவேசம் செய்கிறாரோ அப்பொழுது லக்ன தொடர்பு கிடைக்கும். இல்லாவிட்டால் இந்த இப்போ நடக்கக்கூடிய தேசம் பார்த்தீங்கன்னா ராகு திசை சனி புத்தி, ராகும் 8ல் சனி 8ல் லக்னத்திற்கு மறைந்த இடத்துல இருக்குது. லக்னத்தில் மறைந்த இடத்தில் இருக்கக்கூடிய ராகும் சனியையும் போய் இந்த சூரியன் தொட்டாலும் லக்ன தொடர்பு கிடைப்பதில்லை. அப்போ சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தான் இங்கே லக்னத்திற்கு மறையாமல் இருக்குது. ஆனால் சந்திர திசையோ புத்தியோ அந்தரமோ கூட நடக்கலை. இப்போ சந்திர திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சூரியன் சந்திரனை தொடும் பொழுது, அல்லது சந்திர திசையில் பிறந்தவரை இவர் திருமணம் செய்வதாக தீர்மானிக்கப்பட்டால், அப்பொழுது சந்திரனுடைய அந்தரம் நடந்தால், அந்தர காலத்திலே இந்த சூரியன் மேசராசிக்கு சித்திரை மாதத்திலே சென்று சந்திரனை தொடும் பொழுது இவருக்கு சந்திரனுடைய அந்தரம் நடந்தாலும் கூட லக்ன தொடர்பை கொடுத்து திருமணம் செய்வார். இல்லாவிட்டால் அடுத்ததாக சூரிய பகவான் ஆவணி மாதம் லக்னத்திற்குள் நுழையும் பொழுது திருமணத்தை செய்து முடிப்பார். ஒரே ஒரு மாதம் தான் இந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும். ஒன்று மேசராசியிலே சந்திரனை தொடும் பொழுது திருமணம் நடக்கும். இல்லாவிட்டால் லக்னத்திற்கு 7ஆம் பாவத்திலே நின்ற சுக்கிரனை என்றால் சுக்கிரனுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும் காலத்தில் சூரியன் தொட்டால் தான் அது நடக்கும். அதே மாதிரி சந்திரனை தொடும்போது கூட சந்திரனுடைய புத்தியோ அந்தரமோ நடக்கும்போது
மேஷ ராசியிலே சூரியன் நுழையும் போது லக்ன தொடர்பு கிடைக்கும். இல்லாவிட்டால் சூரியன் சுயமாகவே ஆவணி மாதத்திலே சிம்மராசியில் நுழையும் பொழுது லக்ன தொடர்பை கொடுப்பார். இந்த ஜாதகருக்கு திடீர் திருமணம் தான் நடக்கும், திடீர் என்றுதான் திருமணம் கூடும், திடீர் என்றுதான் திருமணம் நடக்கும். ஆனால் ஒரே மாதத்திலே பார்த்து பேசி திருமணம் முடித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய நிலையிலால் அவ்வளவு வேகமாக திருமணம் செய்து வைக்கக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகளை எதுவும் பலமாக இல்லை. சுக்கிரனும் குருசாரம் ஏறி பின்வாங்குகிறார், நிலை தடுமாறுகிறார். லக்னத்துக்கு 6லே சூரியன் என்று திசை நடத்திய காரணத்தினாலே சூரிய திசை பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு லக்னாதிபதி லக்னத்துக்கு 6ல் என்றார், பகை வீட்டிலே நின்றார், ருணரோக சத்ரு ஸ்தானத்திலே ஏறி நின்றார். அவருக்கு வீடு கொடுத்தவரும் லக்னத்திற்கு 8ல் மறைந்து ராகு சனியுடன் கூடி வக்ரம் பெற்ற சனிச்சாரம் ஏறினார். இவருக்கு உடல்நிலைகளே பாதிப்பு, நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு, காக்காய் வெளிப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்பட்ட அந்த சூரிய திசையில் ஏற்பட்டது. தொடர்ந்து நிவாரணம் கிடைக்காமல் அப்படியே தொடர்ந்து பயின்று கொண்டிருக்கிறார். இந்த விதியிலே அச்சமும் பயமும் அவருக்கு குடிகொண்டிருக்கிறது. இதனால் இந்த அச்சமும் பயமும் குடிகொண்டு இருக்கக்கூடிய இவருக்கு திருமணம் நடப்பதற்கு மிக பிரம்ம பிரயத்தனம் செய்தாக வேண்டும். நிச்சயமாக இவருக்கு திருமணம் செய்தாக வேண்டும் என்று இவர்கள் உறுதியாக நம்பினால் அல்லது வேண்டினால் இதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்தால், பரிகாரம் என்பது கிரகத்தோடு கிரகம் சேரக்கூடிய பரிகாரம் தான் முக்கியமான பரிகாரம். அப்போ சந்திரனுடைய திசையில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ திருவோணம் நட்சத்திரம் இவருக்கு வேதையாக வருவதால் திருவோணத்தை தவிர்த்து விட்டு சந்திரனுடைய நட்சத்திரம் ஆகிய ரோகிணி மற்றும் அஸ்தம் நட்சத்திரத்தை இவருக்கு இணைக்கலாம். ஆனால் அந்த பெண்ணினுடைய ஜாதகத்திலே சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகமும் இந்த பையனுடைய அஸ்வினி நட்சத்திரமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருக்க வேண்டும், வசியமாக இருக்க வேண்டும், ராகு கெடாமல் இருக்க வேண்டும், சந்திரனும் சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகமும் கெடாமல் இருக்க வேண்டும். இப்படி பெண்ணுடைய ஜாதகத்திலே அமைப்புகள் இருந்தால் நிச்சயமாக இந்த ஜாதகத்திற்கும் தோஷ நிவாரணம் செய்து திருமணம் செய்து வைக்க முடியும். அப்பாஜோதர சூத்திரம் எத்தகைய தோஷங்கள் இருக்கக்கூடிய ஜாதகத்திற்கும் கூட, சாபங்கள் இருக்கக்கூடிய ஜாதகத்திற்கும் கூட சாப நிவர்த்தியும் தோஷ நிவர்த்தியும் மிக எளிமையான முறையிலே ஜாதக கட்டத்திற்கு ஜாதக கட்டம் என்ற முறையிலே யாரால் சாபம் நீங்கப்படும், யாரால் சாபம் வாங்கப்படும் என்ற நிலை இருக்கும்போது சந்திரனால் சாபம் நீங்குகிறது. ஆனால் அஸ்வினி நட்சத்திரம் என்பது கழுத்து கயிறு, சந்திரனுடைய நட்சத்திரமும் கழுத்து கயிறு. எனவே ரெண்டுமே கழுத்து கயிறு வர்றதுனால பொண்ணு தரமாட்டாங்க. ஆனால் சந்திரன் வந்தால் மட்டும்தான் இவருக்கு திருமணம், இல்லாவிட்டால் திருமணம் நடப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்பதை இதன் மூலம் நான் அறுதியிட்டு கூறி, உங்களுடைய ஜாதகத்திலும் எப்படிப்பட்ட நிலையில் கிரகங்கள் இருந்தாலும் தோஷங்களும் சாபங்களும் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் கடந்து இறைவனுடைய பெருங்கருணையினால் திருமணம் ஆக வேண்டும் என நீங்கள் விரும்பினால் தகுந்த ஜாதகத்தை பொருத்துவதன் மூலமாக நிச்சயமாக அந்த சாப நிவர்த்தியை பெற முடியும். கோயில்களுக்கு சென்று பரிகாரம் செய்வதெல்லாம் ஒரு முறையாக இருந்தாலும் கூட, அனுக்கிரகம் பெறுவது அவசியம் என்று இருந்தாலும் கூட, எல்லா கிரகங்களும் கெட்டிருக்கக்கூடிய நிலையிலே ஒரே ஒரு கிரகம் மட்டும் இங்கே நான் உதவுகிறேன் என்று சொல்லுகிறது. அதுதான் சந்திரனாக இருக்கிறார். எனவே அவர் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். எனவே தாய் வழியிலேயே இவருக்கு பெண் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது தாயினுடைய அனுகிரகத்தினால் இவருக்கு பெண் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பெண்கள் மூலமாக இவருக்கு திருமணம் நடக்கும் என்ற நிலை இருக்கிறது. ஆனால் 9ஆம் பாவத்திலே இருப்பதால் 2ஆம் திருமண விதியை அது தொடுகிறது. பாலகஸ்தானத்திலே நின்று செய்வதால் விதிமீறிய திருமணம் என்ற விதியோடு இவருக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெண்ணின் ஜாதகத்தை நாம் அலசி ஆராய்ந்த பிறகு இதற்கு பொருத்தம் சேர்த்தலாமா என்ற விதியை நாம் தீர்மானிக்கலாம். இதுபோல உங்களுடைய ஜாதகத்தினுடைய எல்லா கேள்விகளுக்கும், திருமண பொருத்தம் சம்பந்தமான எல்லா கேள்விகளுக்கும் மிக தெளிவான, உண்மையான, நேர்மையான பதிலை தெரிந்து கொள்ள 944 28 94 699 என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே உலகின் எந்த பகுதியில் இருப்பவரும் தொடர்பில் வரலாம். உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் ஆன்லைன் வகுப்பிலே தொடர்ந்து இந்த அப்பாஜோதிட சூத்திரத்தை படிக்க விரும்பினால் காலை 6 மணி முதல் 7 மணி வரை ஒரு வகுப்பும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரை ஒரு வகுப்பும், இரவு 8 மணி முதல் 9 மணி வரை மேல்நிலை வகுப்பும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. நீங்களும் எந்த பகுதியில், இந்த நாட்டிலே அல்லது இந்த உலகத்திலே எந்த பகுதியில் இருந்தாலும் கூட உண்மையாகவே நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய விதிகளை தெரிந்து கொள்ள விரும்பினால்
கணவன் மனைவி பிரியாமல் வாழ விரும்பினால், மனைவி மக்கள் அதோடு இணைந்து வம்சம் தலைப்பதற்கான விதிகளை தெரிந்து கொள்ள விரும்பினால், ஜோதிட ரகசியங்களை உண்மையாகவே நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் அப்பா ஜோதிடத்தை பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.